3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாவற்றிலும்னா எல்லாவற்றிலும் தான். நம்மளை ஆண்டவர் சகல விதத்தில் ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்க விருப்பமுடையவராக இருக்கிறார். ஆதியாகமம் 24:1, ஆபிரகாமை கர்த்தர் சகல விதத்தில் ஆசீர்வதித்தார். ரெபெக்காளை பார்த்து லாபான் சொல்லுகிறான், சகோதரியே நீ கோடான கோடி பெருகுவாயாக என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 26:60 நம்ம வாசிக்க முடியும். நம்ம கோடான கோடி பெருகுவது தேவ சித்தம். நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது ஸ்பிரிச்சுவல் லைனில், பொருளாதாரத்தில், சரீரப்பிரகாரம் வாழ்க்கையில், சமுதாயத்தில், ஊழியத்தில், குடும்பத்தில், போகிற இடங்களில், வெளிநாடுகளில், எங்கே போனாலும் சரி நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது தேவ சித்தம். அந்த தண்ணி சேராது, இந்த தண்ணி சேராது, அந்த சாப்பாடு ஒத்துக்கிடாது, இந்த சாப்பாடு ஒத்துக்கிடாது. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாமே ஒத்துக்கிட வேணும். அப்போ நினைக்கிற ஆசீர்வதித்து நோயை உன்னிடமிருந்து விளக்குவேன். எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு நீங்கள் சாப்பிடுங்க. எல்லாவற்றிலும் வந்து சுகமாக இருங்க. ஆண்டவர் உண்டாக்கினதெல்லாம் எல்லாம் நன்மையாக தான் இருக்குது. சோத்திரத்தோடு புசியுங்கள் இருக்கு. கடையில் விற்கிற எதை வாங்கி புசியுங்கள். எல்லாவற்றிலும் வந்து சுகமாக இருப்பது தேவ சித்தம். ஐயோ எனக்கு பொருளாதாரத்தில் குறைவு இருக்குதே, பொருளாதாரம் சுகமில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் கையின் பிரயாசம் நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பாக்கி நன்மை உண்டாக இருக்கும். அதே மாதிரி சரீரம் அப்பப்போ சோர்ந்து போகுது, கூட கொஞ்சம் வேலை பார்த்தா குறுக்கு வழி வருது, கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் சரீரம் பலமாக இருப்பது தேவ சித்தம். எல்லாம் நீங்கள் சரீரத்திலையும் புது பலன் அடையணும். சரீரம் ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம். நான் உனக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி என்னுடைய சமாதி உடன்படிக்கை உனக்கு தருகிறேன் ஆண்டு சொல்கிறாரே. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயோ அவங்க பேச மாட்டாங்க, இவங்க பேச மாட்டாங்க, இல்லை, கூடிய மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். எல்லாவற்றிலும் வாழ்ந்துனா எல்லாவற்றிலும் தான். சமுதாயத்தில் வாழ்ந்து சுகமாக இருங்க. குடும்பத்தில், சபையில், மற்ற நீங்கள் போகிற இடங்களில், உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுக்குற இடத்துல, எல்லாவற்றிலும் வந்து உங்கள் பிள்ளையை சுகமாக இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும். பொதுவாக தேவ பிள்ளைகள் சுகமாக இருப்பது தேவ சித்தம். எல்லாவற்றிலும் வாழ்ந்துனா எல்லாவற்றிலும். ஐயோ அந்த குறை இருக்குது. இன்றைக்கி ஒரு சில பேர் ஜெபிக்க வருவாங்க என்னை தேடி. எதுக்காக ஜெபிக்கன்னா அப்படியே குறைகளை நிறைய சொல்லுவாங்க. அது இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னே நீங்கள் சொல்லாதீங்க. கிறிஸ்துக்குள்ள எல்லாமே ஆகும். நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம்.